எல்லாரும் நினைக்கிறோம் சூட்டு போட்டு இவர்ன்ட்டு ஏமாத்திட்டார் 1,00,000 ரூபாயை, நான் கோர்ட்டுக்கும் போயிடலாம் போலீஸுக்கும் போயிடலான்ட்டு. அது ஃபண்டமெண்டலி ராங். நீங்கள் 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 சீட்டு போடுற இதெல்லாம் வந்து கிரிமினலான ஒஃபென்ஸ் இல்லை. ஓகே, 45 டேஸுக்கு இடையில் நீங்கள் அந்த மோர்கேஜை அதை டிஃபால்ட்டை வந்து திருப்பி காசை பே பண்ணி ஜீரோ பேலன்ஸுக்கு கொண்டு வந்தால் ஃபர்ஸ்ட் மோர்கேஜ் ஆக்களுக்கு நாங்கள் கேஸ் போட்டிருக்கிறோம். செகண்ட் மோர்கேஜ் என்ற கிளையன்ஸுக்கு நிறைய காசு வரையில்லை. என்ன இட்ஸ் லைக் அ மாயை, இட்ஸ் லைக் அ மித். அந்த பார்சல் இதுகள் வேண்டிய கவனமாக இருக்கணும். அதுக்குரிய கொஞ்சம் நாலேஜ் உள்ள ரியல்டர்ஸையும் சூஸ் பண்ண வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிலேக்கு ஓகே நீங்கள் முதலே அடித்து சொல்லுங்க, இப்படி என்னால் க்ளோஸ் பண்ணிடலாம். முதலே அடிச்சோன்னா இட்ஸ் கால்ட் ஆன்டிசிபேட்டரி பிரீச், ரைட்? ஸோ த பிரீச் ஹேப்பன் ஆல்ரெடி. லாஸ்ட் நீங்கள் க்ளோசிங்கும் போது நீங்களும் நானும் ஓனஸ்டாக இருந்தாங்க. அப்போ நான் உங்களுக்கு ஒரு 50,000 ரூபா தந்தா உங்களோட அஃபிடேவிட் தான் தேவை. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நீங்கள் உண்மை சொல்கிறீங்கன்னு கோர்ட்டுக்கு ஒரு அஃபிடேவிட் கொடுக்கும். If the property's value is 900,000, it's my responsibility as a seller listing agent அந்த வீடு 900,000க்கு விற்கிறதுக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் செய்யலாம்னு சில பேர் அதை இன்ஃபர் பண்ணுறது. let me clarify that because விஷயம் தெரிஞ்ச ஆக்கள் ஆடியன்ஸ் இருப்பினம், ரைட்? செகண்ட் no this guy is saying something different, no it's on the clause and yeah right. அந்த clause வந்து வணக்கம், வெல்கம் பேக் டு another episode of the Honest Talk. கனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லை ஆனால் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட கோல் இந்த வருஷம் முடியக்கிறையில் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கு கனவேர் எதிர்பார்த்த ஒரு டாப்பிக்கை பற்றி கதைக்க போகிறோம். ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்கிறார், பிகே அண்ணா, பிகே கந்தையா. வணக்கம் அண்ணா. வணக்கம் தினேஷ், சும்மா இருக்கிறேன் நீங்கள்? வெரி குட், தேங்க்யூ. பிகே நான் சொல்ல போனால் அவர் வந்து இட்ஸ் அ ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட், ரைட்? இவர் செய்யாத தொழிலே இல்லை, ரைட்? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள், என்னென்று இந்த லா ஃபீல்டுக்கு வந்தீங்கன்னு. லா ஃபீல்டை வந்து சின்னலேருந்து எனக்கு லாயர் ஆகணுமென்ற ஆசை. ஓகே, 20 இடந்த கண்ட்ரிக்கு வந்த நான் லாயர் ஆனா அப்படியெல்லாம் சொல்லவே. ஸோ வாட் ஹேப்பன் வாஸ் எனக்கு டாக்டர் யூனோ பேக் ஹோமில் வந்து டாக்டராவா இன்ஜினியராவான்னு தான் எல்லாம் செய்கிறது. பட் அப்போ எனக்கு பெருசாக அதெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆமாம். ஸோ இங்கே வந்த பிறகு ரியல் எஸ்டேட், மோர்கேஜஸ் அந்த பேக்ரவுண்ட் போய்கொண்டு கேட்கல. தென் ஐ saw something that I'm usually have some type of தமிழ்லேயே வச்சுக்கொள்வேன். கூடுதலாக வந்து ஆர்குமென்டிவ்ல எல்லா டாப்பிக்குமே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஓகே. ஸோ அதில் வந்து ஒரு லாயர், அப்புறம் ரியல் எஸ்டேட் செய்ய அதை பற்றி சொல்லுங்கள் நீங்கள். ஒரிஜினலி எனக்கு 2002 டிசம்பரில் ரியல் எஸ்டேட் லைசன்ஸ் எடுத்தேன். ஐ மீன் லைசன்ஸ் மீன் ஐ வாஸ் ரியல் எஸ்டேட் ரெஜிஸ்ட்ரான்ட். ஓகே. இப்போ கேனடாக்கு வந்த நீங்கள் 92 இருக்கணும், 1992. ஸோ அதுக்கு பிறகு ஐ வென்ட் டு ஹை ஸ்கூல். இங்கே தான் ஹை ஸ்கூலுக்கு போனேன். ஓகே. ஆல்பர்ட் கேம்பல். ஓகே, ஆல்பர்ட் கேம்பல். அதுக்கு பிறகு தென் ஐ வென்ட் டு சென்ட் ஜானியர் காலேஜ். ரைட். அதுக்கு பிறகு I took a program, Ryerson program, and then I did industrial engineering and I have a bachelor's on that. செலஸ்டிக்காக வேலை செய்வீங்க, ரைட்? Yeah, see you in LinkedIn பார்த்துட்டீங்க. Yeah, my life is an open book, right? Put it that way. And எல்லாமே LinkedInல இருக்குது. ஆமாம். ஸோ அப்போ நான் அந்த பேக்ரவுண்ட் வந்து குவாலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். ஓகே. நான் என்னோட பிலீவ் வந்து எல்லாமே ஒரு சிஸ்டம் ரன் பண்ணணும், ஒரு 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 டிசிப்ளினாக இருக்கணும்னு சொல்லி அது யூனோ ஃபேமிலி சரி வெளியாக்கள் சரி இட் டசன்ட் கோ வெல். அப்படி இருக்க எனக்கு இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படி இப்படி போனால் எனக்கு ஒரு எண்ட் கேம் வந்து ஸ்டில் யூ ஒர்க் இன் அ கோஆப்ரேட் வேர்ல்டில் தான் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கணும். அப்போ அந்த நேரத்தில் இந்த முதல் ஒரு கொண்டோ எந்த பேரில் வேண்டியக்க அந்த ரியல் எஸ்டேட் புரோக்கரால் அந்த இன்ஃப்ளூயன்ஸால் I would say even though it's a positive or negative influence, but it is an influence. Right. Then I saw big checks in the back of the car of that agent. I go, at that time, if you see a 3,000, 4,000, just one transaction, check up, it's a lot of money. அப்போ even like the sales, இப்போ $200,000 was average selling price, right? So அப்போ 3 லட்சத்துக்கு ஒரு வீடு விற்றா நீங்கள் ஒரு பெரிய ரியல்டர். He's a big guy. அப்போ அப்படி வரைக்கும் then yeah, I'm also motivated by the compensation. வரைக்கும் அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகி அப்போ நான் இரவில் நைட் ஷிஃப்ட் வேலை செய்யக்கலையே ரியல் எஸ்டேட் புரோக்கருக்கு படித்து then I become a real estate broker with Remax. Okay.
அப்புறம் ரீமேக்ஸில் மேனேஜராக இருந்து தென் at the same time then I usually get bored after 5 to 10 years of ஒரே ஜாப் செய்து அப்போ then I got interested in mortgage. ஓகே Then I started mortgage. அப்போ வந்து பெருசாக licensing controller அப்படி இல்லை, you just pay money to the then called Fiscoன்னு சொல்லி அதில் mortgage broker 2007 ஆண்டு I opened my own franchise. ஓகே Yeah, mortgage brokering. Then that got a little boring, and but I still actively hold both licenses. both registration with RICO as a principal broker and a principal broker with the Financial Service Commission of Regulatory Authority. இந்த இப்போ லோயர் ஆயினீங்க. So while I was doing all this, I'm also a private lender. Okay. At the time since 2007. அப்போ அதில் வந்து I had எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது எல்லா விதமான லாயர்ஸோட, எஸ்பெஷலி 90% தமிழ் லாயர்ஸோட 90% என்னோட கணக்கு இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்தது. ஓகே. அப்போ சில அவையோட செயற்பாடுகள் அது இதில் வந்து எனக்கு கொஞ்சம் நாட்டம் கூட, இன்ட்ரெஸ்ட். அப்போ ஒன் ஆஃப் தோஸ் லாயர்ஸ் அப்போ செய்து இருந்தார், ஒரே வந்து என்னோட ஆகி பண்ணி கொண்டிருக்கிற கணக்கு சட்டம் கழிச்சு கொண்டு நீ ஏன் போய் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஓகே. அப்போ இது ஒரு சவாலாக எடுத்தீங்க. No, he was like recommending. சும்மா எல்லாரோடையும் விளாட்டி கொண்டு தெரியும். எனக்கு என்ன க்ளோஸாக தெரிஞ்ச ஆக்களுக்கு தெரியும். I always argue a point. Okay. Point and counter point, very interesting. அப்போ அதால் அவர் சொன்னால், நீ சும்மா அப்படி ரியல் எஸ்டேட் ப்ரோக்கராகவும் மோர்கேஜ் ப்ரோக்கராகவும் இருந்து ஆகி பண்ணி கொண்டு இருந்தால் ஒத்து வருது இல்லை. இதையே நீ படிச்சு போட்டு மணிகட்டின மாடு மாதிரி வந்து சொன்னீங்க என்றால் சில விட அதுக்கு காசு தருவாங்களே. It's an excellent advice. Right. I want to tell who it is too. It's Kumar Siriskanda. Okay. That is an ex-lawyer. அப்போ அவர்கிட்ட மகன் அங்கே படிச்சு கொண்டு வந்தோம் இங்கிலாண்டில். Okay. Very recently 2012 I just made a decision like that, and then I told my family, and then we booked the ticket, and that's it. Then 2 years acceleration. அப்போ வேலை செஞ்சு கொண்டு தான் நாங்கள் படித்தேன். ஓகே. படிச்சுட்டு தென் I become a lawyer. பட் நீங்கள் வந்து you're not like a typical transactional real estate lawyer, right? I would say not anymore. Not anymore. You started up முத துறக்கத்துல. Yeah, so my interest வந்து என்னன்னு சொன்னா the transaction lawyering-ல வந்து I didn't see any challenges. But transaction lawyer ன்னு சொல்லிக்க நேயர்களே, லைக் இப்போ வீடு ஒன்று வேண்டுறீங்க, அவ லோயர் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது, ரைட்? இப்போ கணக்கு லாயர்ஸ் மாதிரி தமிழ் லாயர்ஸ் மாதிரி இருக்கிற transaction lawyers. ஸோ அதிൻ്റെ விளக்கம் ஒன்டாரியோவில் எப்படின்னு சொன்னால், நீங்கள் லாயர்ன்ற ஒரு வேர்டை இங்கே நாங்கள் யூஸ் பண்ணாலும் இன்டர்சேஞ்சபிளி the barrister and solicitor and designation தான் ஒன்டாரியோவில் இருக்குது. அதில் the barristers என்ற வகை வந்து நாங்கள் தமிழில் சொல்ல போனால் கோர்ட்டுக்கு போகிற லாயர். ஓகே. solicitorsன்றது வந்து டிரான்சாக்ஷனல் லாயர்ஸ். அதில் கோர்ட்டுக்கு போக தேவையில்லை. கோர்ட்டுக்கு போகல. இந்த வில் எழுதுறது, இந்த ரியல் எஸ்டேட் பை செல் க்ளோசிங், ரீஃபைனான்ஸுகள், anything to do with the administration, they'll do it. அப்போ majority of the lawyers that I saw was real estate சம்பந்தமாக. real estate lawyer ன்னு சொல்லிக்கல வந்து it's real estate closing தான் எல்லாம் ரிஃபர் பண்ணுறது. பட் real estate lawல litigation part is a very critical and important part when it comes to that. So when I started, அப்போ நான் real estate transaction lawyer ஆகும், family lawவும் செய்த நான் family law lawyer ஆகும் I started off. So but இது ரெண்டும் இப்போ செய்கிறேன் இப்போ நீங்கள் for so many reasons we don't want to get into that. பட் அப்போ நான் பார்த்தது என்னென்னா, ஆல்வேஸ் தேர் இஸ் எனக்கு ஒரு நான் ப்ரைவேட் லெண்டராக வந்து இருந்தபடியாக இப்போ இருக்கேன். அந்த பவர் சேல் மோர்கேஜ் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நிறைய காசுகளை வந்து எனக்கு தெரிஞ்ச இன்வெஸ்டர்ஸ் வந்து ரிஸ்க் பண்ணியிருக்கணும், இண்டிவிஜுவலாக ரைட் ரிஸ்க் பண்ணியிருக்கணும். ஸோ அது அந்த எனக்கு தெரிஞ்ச நிறைய யூனிட் இப்போ இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பட் டாம் டிக் அண்ட் ஹேரி, தே ஆர் நாட் இன்ஸ்டிடியூஷனல் பெரிய பணக்காரர்கள் இல்லை. அது கஷ்டப்பட்டு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் இல்லை இன்னொரு வீட்டை வேண்டி ஒரு 5 லட்சம் வச்சுக்கொண்டு ஆனால் இது ஒருக்கா செய்யலாமான்னு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாமல் போய் they are losing their money. Right. Hundreds of thousands of dollars, especially now as we speak. We have over 100 enforcement active. யோசிச்சு பாருங்க, நான் ஒரு small percentage of lawyers doing this. If you compare in Ontario, it's floodgates investors are losing money.
இந்த ஆக்கள் கண்ணை மூடிக்கொண்டு இப்போ ஒரு ஆளுக்கு உதவி தேவைன்னு காசை கொடுக்கறது வித்தவுட் எனி ப்ராப்பர் பேப்பர் ஒர்க் லீன்ஸ் போடாமல் இல்லை லோயரை வச்சு ரிவ்யூ பண்ணாமல் ரைட் நம்பிக்கையில் கொடுத்துட்டு இப்போ இந்த மாறுறது ரைட். See, Dinesh, good thing that you என்ன நம்பிக்கையோட ஒரு வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க. இது வந்து ஒரு யூனிவர்சல் வார்த்தை மாதிரி எங்கடி ஆக்கலன்னு நான் சொல்கிறது எங்கட மக்கள் தமிழ் மக்கள் அவையில் வந்து அவரை நம்பி கொடுத்தினான், இவரை நம்பி கொடுத்தினான், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டை நம்பி கொடுத்தினான், புரோக்கரை நம்பி கொடுத்தினான், லோயரை நம்பி சைன் வச்சினான். லைக் சி நம்பிக்கைன்ற வார்த்தையை they are freely using. ஆமாம். അതിൻ്റെ உண்மையான கோட்பாடு என்னென்னா உங்களிலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. தட்ஸ் த ட்ரூத். அது சொல்ல போகல வந்து கன பேருக்கு அது விருப்பம் இல்லை, ஹியர் பண்ண விரும்ப மாட்டினேன். ஒரு 2 லட்சத்து ஒரு ஆட்களுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லாட அம்மா நீங்கள் $2 லட்சம் அது கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அவர் நம்பிக்கையில் தான் கொடுத்துறான். அது கோர்ட்டில் போய் சொல்லலாம் நம்பிக்கையில் கொடுத்து. பட் சி அகெயின் யூ ஒரு குட் பாயிண்ட் ஒன்று மேக் பண்ணுங்க. கன பேர் என்ன நினைக்கணும்னு சொன்னால் நான் இவருக்கு கொடுக்க இப்படி எழுத்துலேயே ஒன்றும் கொடுக்க இல்லை, அதால் நான் கோர்ட்டுக்கு போகலான்னு அவையிலே முடிவெடுக்கணும். அது மிக மிக தவறு. ஓகே, அதை விளங்கப்படுது. எஸ், அது சீட்டு பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ ஐ கேன் டெல் த டீட்டெயில்ஸ். பட் எல்லாரும் நினைக்கிறோம் சூட்டு போட்டு இவர் என்கிட்ட ஏமாற்றிட்டார் $1 லட்சம் ரூபாயை, நான் கோர்ட்டுக்கும் போயிடலாம் போலீஸுக்கும் போயிடலான்னு. அது ஃபண்டமெண்டலி ராங். நீங்கள் சீட்டு போடுற இதெல்லாம் வந்து கிரிமினலான ஒஃபென்ஸ் இல்லை. ஓகே, அதை முதல் தெரிஞ்சு கொள்ளணும். மேபி சம் ரெகுலேட்டரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் கான்செப்டில் வந்து வயலேஷனாக இருக்கலாம். பட் தட் டசன்ட் மீன் மெட்டாக்கள் உங்களை ஏமாற்றலாம் வந்து. ஓகே, அப்போ அது சிவில் வழக்குக்குள்ளே இதை கொண்டுடலாம். இந்த சிவில் ஃப்ராட்னு சொல்கிறது. ஓகே, அதுக்குள்ளே வந்து நீங்கள் எழுத்தில் இல்லாட்டி கூட இப்போ நான் இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு டிராஃப்ட் தரேன். இல்லை இல்லை கேஷாக தாரேன். ஓகே, $1 லட்சம் ரூபா கேஷாக தார். ஸோ இதில் ப்ரூவ் பண்ணுறது இது தட்ஸ் குட் கொஷன். வார் அப்போ இது நிறைய நடக்குது. அதான் சொல்ல வரேன். எங்களுடைய யாருக்குள்ள நம்பிக்கையில் காசு கொடுக்கல் வேண்டது ரைட். ஸோ இதை சொல்கிறது டெட்டர் கிரெடிட்டர் லா. ஓகே, இட் கம்ஸ் டு த மோர்கேஜ் அண்ட் ரியல் எஸ்டேட் அண்ட் ஆல் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப். பட் இதை நான் சொல்கிறேன் என்னென்னா முக்கியமாக எங்கள் யாருக்குள்ள நடக்கிற இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. $50,000 கொடுக்குறது, $30,000 கொடுக்குறது, லோவர் டைம் வரையில் கோர்ட்டுக்கு போகலண்டா இது என்னண்டு நீ இது தண்ணியில் எழுதின காசு, நான் ஒன்றுமே எழுத்தில் இல்லையே என்று தான் வருவினான். ஆமாம், அது 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 எழுத்தில் இல்லாட்டி பரவாயில்லை. ஓகே, த கோர்ட்ஸ் வில் ட்ரீட் எவ்ரிபடி ஆனஸ்ட்லி. ஓகே, சரியா? அதாவது நீங்களும் நானும் ஆனஸ்டாக இருந்தாங்க. அப்போ நான் உங்களுக்கு ஒரு $50,000 தந்தா உங்களோட அஃபிடேவிட் தான் தேவை. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நீங்கள் உண்மை சொல்கிறீங்கன்னு கோர்ட்டுக்கு ஒரு அஃபிடேவிட் கொடுக்கணும். ஓகே, நான் தினேஷுக்கு இப்படி உதாரணமாக நான் ஒரு $50,000 கொடுத்தேன், அதை நான் எழுத்தில் வேண்டிய இல்லை. ஆமாம், இப்போ கோர்ட் மெட்டால்கிட்ட கேட்கும் இது வேண்டனியோ உண்டு. அப்போ மெட்டால் வந்து உண்மையாக அவரும் ஒரு உண்மை தானே சொல்லணும். அவர் வந்து எதுவும் சொல்லுவார் அப்படி வேண்டுன்னா திருப்பி கொடுத்துனா ஏதோ ஒரு கதை கொண்டு வரும். அப்போ உங்களுக்கு ஒரு உண்மைத்தன்மை வந்துடும். அப்படி இல்லையேண்டு அவர் அவுட் ரைட்டாக வந்து தான் வேண்டே இல்லை என்று சொன்னாரண்டா உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் அந்த டிரான்சாக்ஷன். ஓகே, ஒரு கேஸ் சிலது நாங்கள் வேண்டிருக்கிறோம். அந்த டேட்டில் அவர் மீட் பண்ணவர் மட்டும்தான் ப்ரூவ் பண்ணாங்க. ஓகே, பட் இந்த கிளையண்ட் அக்கௌண்ட்டில் X number of dollars வந்து கேஷ் வித்ட்ரால் நடந்திருக்கு சிடி பேங்கில். So we provided that statement and the receipts and then connected him. And when அந்த காசு டிரான்சாக்ஷன் நடக்க இவரை கொண்டே விட்ட ஃப்ரெண்ட் பார்க்கிங் லோட்டில் இருந்திருக்கிறார் இந்த கிளையண்ட். அவர்கிட்ட விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்துனாங்க. இப்போ அவ்வளோ தான் நாங்கள் வேறு ஒரு ப்ரூஃபும் இல்லை. when we confronted under the affidavits அவர் ஒத்துக்கொண்டார். சரியோ? அப்போ இது பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் you can even subpoena the parking lot or the bank where is a surveillance camera. subpoena பண்ணி நாங்கள் அந்த ஃபுட்டேஜை ஒரு வருஷத்துக்கு முதல் வந்த ஃபுட்டேஜை நீங்கள் எடுக்கலாம். ஆக்சுவலாக ஒரு தேர்ட் பார்ட்டி ப்ரொடக்ஷன் ஆர்டர். ஓகே, அப்போ அது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டுகள் எங்கள் கிளைண்ட்டு காசு இருக்குன்னா செலவழிக்கிறதுக்கு we can have that facilities. அப்போ அன்றைக்கி தெரிஞ்சிருக்கு முதல்வர் சொல்லியிருக்கிறவங்களே வேண்டவும் இல்லை தெரியாண்டு பார்க்கிங் உள்ள வீடியோ இருக்குது என்ன. அதான். ஸோ அப்படி வந்து எழுத்தில் தான் எல்லாம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஐ திங்க் we provide strategic consultation என்று நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்ன சிச்சுவேஷன் நான் கூடி உங்களுக்கு கணக்கு ரெஃபரன்ஸ் பண்ணி நாங்கள் மீட் பண்ணினது எங்களோட குட் ஃப்ரெண்டால். And Pedro, I want it because actually for a funny story, I thought you were much older, right? And that you come off that way, right? He's very straight to the point, right? Email la communicate பண்ணுவீங்க.
right? மட்டும் இல்லை 99% yes. அது கணவருக்கு அது விருப்பம் இல்லை, but go ahead. Yeah. Right, and but you're straight to the point, right? இப்போ நான் சும்மா ரியல் எஸ்டேட் லாவுக்கு கேட்க நீங்கள் சொன்னீங்க நான் ரியல் எஸ்டேட் ட்ரான்சாக்ஷன் செய்கிறேன் இல்லையாண்டு, பட் லிட்டிகேஷனுக்கு இப்போ நான் உங்களுக்கான கிளையன்ஸுக்கு ரிஃபர் பண்ணி கொண்டிருக்கிறேன். அண்ட் Thank you. நோ ப்ராப்ளம், பிகாஸ் நோ ஹி டஸ் அ அமேசிங் ஜாப். ஸோ பட் உங்களோட சர்வீஸ்கள் வந்து முக்கியமாக நீங்கள் இப்படி லெண்டர்ஸ், ரைட், ப்ரைவேட் லெண்டர்ஸ் அவைக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க, போத் சைட்ஸ், ரைட்? Yeah, so because so when you let's promote my business. No, அது இல்லை. ஸோ என்ன நாங்கள் நிஷ் மார்க்கெட்டில் தான் ஃபங்க்ஷன் பண்ணுறோம். என்ன ஆஸ் அ லாயர் என்ன பொறுத்தவரையில் லிட்டிகேஷன்ன்றது இட்ஸ் அ வார். ஐ டேக் எவ்ரிதிங் வெரி சீரியஸ்லி அண்ட் தென் ஐ ப்ரொடெக்ட் மை கிளையன்ட்ஸ் டு தி அட்மோஸ்ட் காம்பிடன்ஸ் தட் ஐ கேன் டெலிவர். அது வந்து unambiguously, like I'm telling you. No, if it ஆஃபீஸுக்கு போனால் the way that you have everything organized, systemized, right, it's truly yeah. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, 10 விஷயங்களை வந்து நான் சிவில் லிட்டிகேஷன் செய்கிறேன், ஃபேமிலி லோ செய்கிறேன், ரியல் எஸ்டேட் செய்கிறேன் ஒரு லாயர் சொல்கிறதுன்றது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ட்ரபிளிங், right? இட்ஸ் ட்ரபிளிங், ரைட்? ஸோ பட் அஸ் லாங் அஸ் யூ ஆர் அ ஃபேமிலி டாக்டர் மாதிரி ஒரு கான்செப்டில் நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுறது வேறு. ஸோ ஐ narrowed down my expertise in mortgage enforcements. That's what I do best. Okay. So mortgage enforcement, in other words, தமிழாக சொல்ல போனால் வீட்டை தூக்க போகிறாங்க, power of sale. They're the scary words. Notice of sale, right? So I think we're going to narrow down that later, but the fact is எங்களோட ஆஃபீஸில் வந்து we specialize in mortgage enforcements. அப்போ நாங்கள் என்ன சொன்னால் அந்த borrower சைடில் சைன் வேண்ட ஒரு ரெப்ரசன்டேஷனுக்கு வந்தால் நாங்கள் we exclude ourselves from that step, even ஒரு சின்ன வேலையாக இருந்தால் கூட. Okay. So we exclusively represent lenders. Okay. As a real estate transaction, அதாவது lender-ஐ represent பண்ணுவோம். So that's one function. The other function is we enforce on behalf of any mortgage lenders. Okay. Any and all. That comes under the power of sale enforcements. மற்றது வந்து we provide underwriting service for smaller lenders, like ஒரு no wise lenders, கொஞ்சம் காசு இருக்குது அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, செகண்ட் மோர்கேஜில் யூஸ்வலி, ஓகே, செகண்ட் தேர்ட் மோர்கேஜில் இது ரிஸ்க் இருக்கா இல்லையான்றதை ஃபுல்லாக நாங்கள் அட்வைஸ் பண்ணி மேக் தெம் அண்டர்ஸ்டாண்ட். இதில் கூட இப்போ லூஸ் பண்ணுற ஒரு பேட்டர்னை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவையில பிடிச்சி இப்போ அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு அவையில் எங்களை ஹையர் பண்ண வரைக்கும் ரிட்டைன் பண்ண வரைக்கும் அவள்கிட்ட சில கேள்விகளை நான் பேசிக் கேள்விகள் கேட்டாலே இல்லை நான் என் ஏஜென்ட் தான் செய்தவர் எல்லாம் நான் சொல்லிடுமே வெளியே. பட் ஐ செட் திஸ் இஸ் யுவர் மணி, 2 லட்சம் ஒரு பேசிக் கேள்வி கூட நீங்கள் கேட்காம செய்திருக்கின்றது வெரி சர்ப்ரைசிங். சரியான ஆச்சரியமாக இருக்குது. சில பேருக்கு ஒரு அழுதும் இருக்கணும், அவன் சேவிங்ஸ் RRSP சேவிங்ஸ்ல இதெல்லாம் எடுத்துலாம் கொடுத்து லூஸ் பண்ணுற நிலைமையில் இருக்கணும், லைஃப் சேவிங் கொடுத்து. தட்ஸ் ரைட். யா, அப்போ எங்களோட ஆஃபீஸில் நாங்கள் என்ன செய்யறாங்கன்னா இப்போ we have a, I think உங்களோட கிளையன்ஸ் அதை சொல்லியிருப்பேன் என்ன இவர் கேட்டோன்னே காசு கேட்குறாருன்னு சொல்லி. ஸோ what we do is there is no free advice services. இலவச ஆலோசனை எல்லாம் இல்லை, அது என்ற கான்செப்ட்லேயே இல்லை, நான் இன்சர்ட் பண்ணல. எனி லீகல் டாப்பிக்கை we call it a strategy session. So we provide 1 hour service. Okay. Strategy service. No, you don't have to retain us and nothing. No obligation. No obligation. Even ongoing, வேறு இடத்துல ongoing case கூட நீங்கள் secondary opinionக்கு வரலாம். இந்த ஸ்கோஷியா பேங்க் சொல்கிற மாதிரி bring it as for a secondary opinion. So அப்படி $300 flat. Okay. Flat fee. We will do document review during the time too. So usually எங்களுக்கு வாரது வந்து borrower side la irundhu. Borrower side. But now I'm going like why you ask both sides sayirudhaan. Yes, of course we will defend borrowers too. Right. Defend innocent borrowers from predatory lending. அதாவது the கணக்க lenders வந்து இப்போ borrowersக்கு enforcement பண்ணிக்க கண்ட சார்ஜஸ் எல்லாம் அள்ளி போடுறது. ஸோ அப்படியான பிரச்சனையெல்லாம் கூடுதலாக அந்த முதலாவது மோர்கேஜில் இருக்கிறது தான் அப்படி நடக்கிறது. ப்ரைவேட்டில் முதலாவது ஒரு $1 million பெனால்ட்டி அடித்தா இட்ஸ் லைக் about $60,000-70,000 பெனால்ட்டி 3 months பெனால்ட்டி மாத்திரமே, ரைட்? ஸோ அப்படியான நிலைமையில் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்து நெட்டை வந்து கன்சல்ட்டுக்கு வரவேல் கன்சல்டேஷனில் வந்து புரிஞ்சு கொண்ட அப்புறம் தான் இமீடியட்டாக எங்களை ஹையர் பண்ணுவினோம். அப்போ அந்த நேரத்தில் தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறது எவ்வளவு செலவாகும், உங்களோட பொசிஷன் என்ன, உங்களுக்கு நன்மை தீமை என்ன, இது எவ்வளோத்துக்கு டிலே பண்ணலாம், இதில் டிலே பண்ண எவ்வளோத்துக்கு நன்மை தீமை நடக்கும் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து ஒரு இன்ஃபார்ம் டிசிஷனாக அவர் ஒரு டிசிஷனை மேக் பண்ணுவார்.
அவர்கிட்ட அங்கிள் ஆண்ட் டாம் டிக் அண்ட் ஹெரிட்ட அட்வைஸ் கேட்காமல் யா மற்றது இன்னொன்று முக்கியமாக இதில் சொல்ல வேண்டிய விஷயம் இப்போ ஒரு டாக்டர் எக்ஸாம்பிளுக்கு வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் யூ ஸ்பெஷலைஸ் இன் லிட்டிகேஷன் ரைட் அப்போ சில கிளையன்ட்ஸ் என்ன செய்கிறேன்டா தங்களோட சும்மா டிரான்சாக்ஷனல் லோயர்கிட்ட போகிறது ரைட் ஜஸ்ட் மாம் அண்ட் பாப் ஒரு டிரான்சாக்ஷனல் லோயர்கிட்ட போய்க்கு ஓகே இப்போ உதாரணத்துக்கு பில்டர் வந்து தேவர் ஆஸ்கிங் இப்போ டிலே பண்ணினோம் $100,000 எனக்கு இப்போ இண்டே கையில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈவன் ஒரு நாள் எக்ஸ்டென்ஷனுக்கு கூடி $100,000 எக்ஸ்ட்ரா கேட்கணுமெண்டேக்கு இவ சும்மா டிரான்சாக்ஷன் லோயர் போய்க்கு அவ சொல்லுவோம் கொடுங்க ரைட் பட் யூர் ஸ்பெஷலிஸ்ட் ஸோ யூ ரீட் எவ்ரி திங் அண்ட் யூ அட்வைஸ் பேஸ்ட் ஆன் தேட் See, that's a very good question. Tell you, a good question. But the answer is going to be very. I have to. அது நான் ஒரு கவனமாக சொல்லணும். ஆமாம். The moment that அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னால் ஐ திங்க் இஸ் மோர் ரிலேட்டபிள். ஓகே ஒரு 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 ஃபேமிலி டாக்டர்கிட்ட நீங்கள் போகிறீங்க போய் சொல்கிறீங்க கையில் கடிக்குதுண்டு. ஓகே அப்போ ஒரு ஃபேமிலி டாக்டர் சொல்லுவார் அந்த நிவியா க்ரீமை வேண்டி போடுற 2 நாளைக்கு அது ஓகே ஆயிருமெண்டு. பட் இன்னொரு டாக்டர் சொல்லுவார் அது டெர்மட்டாலஜிட்ட போகணும் எக்ஸ்ட்ரா அது எல்லாம் பார்க்கணும் ஸ்கின் கேன்சராக இருக்கும் நீ வேக்கேஷன் போனியா உண்டு. பட் 2 பேரும் ஃபேமிலி டாக்டர்ஸ் தான் ரைட். ஸோ அப்போ எங்களுக்குள்ள ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் என்னட்ட வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி கன்சல்ட்டிங் வந்து ஒரு கிரிமினல் லோவை பற்றி கேட்குறீங்க. நான் பேசிக்காக எல்லாம் சொல்லுவேன் நான் கிரிமினல் லோ செய்கிறே இல்லை. இந்த ஆன்சரை கிரிமினல் லோ செய்கிற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் லாயர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்கிறது தான் எந்த முக்கியமான கோட்பாடு. அதே மாதிரி என்ன நடக்கிறேன்னா இந்த டிரான்சாக்ஷன் ஒன்று க்ளோஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் நடக்கல ஒரு கஷ்டமாக இருக்கல மோர்கேஜ் வரையில் அந்த டிலேயில் நடக்க என்ன செய்கிறேன்னா அவசரப்பட்டு மெட்ட சைட் பில்டர் லாயர்ஸுக்கு வந்து இமெயிலில் எங்கள்ட கிளையன்ஸுன்ற பொசிஷனை பிடி கொடுக்குற மாதிரி இமெயில் அனுப்பி விடுறது. ஓகே தட்ஸ் ஐ see it numerous time. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிலேக்கு ஓகே நீங்கள் முதலே அடித்து சொல்லுங்க இப்படி என்னால் க்ளோஸ் பண்ணிடலாம். முதலே அடிச்சு சொன்னால் இட்ஸ் கால்ட் ஆன்டிசிபேட்டரி பிரீச் ரைட். ஸோ the breach happened already. லாஸ்ட் நீங்கள் க்ளோசிங்கு முதலே breach happened. ஓகே உங்களுக்கு தெரியும் எதிர்பார்க்க. பட் உங்களோட நீங்கள் சொன்னது வந்து நல்ல வித் நோக்கத்தோடு தான் அந்த கிளையன்ட் சொல்லி வர கெஞ்சுங்கோ கேளுங்கோன்னு சொல்லி ரைட். இப்போ கெஞ்சுங்கோ கேளுங்கோன்னு போகேக்கில் வந்து யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த கெஞ்சுங்கோ கேளுங்கோவில் ஒன்று நடக்கிறது இல்லை கூடுதலாக ரைட். So you are now judging the builder's lawyer to be nice and பாவம் படுவார். So that's not the legal way of doing things. The legal way of when doing things இதை விட்டால் அடுத்தது இல்லை ரைட். சட்டம் தான் கடைசியாக காப்பாற்ற மாட்டோம். அதில் போயிருந்தோடனே நாங்கள் ரிஸ்க் எடுக்கல. அது சில பேர்ட்ட எக்ஸ்பர்ட்டிஸ் எங்களுக்கு இல்லைன்னு சொன்னான். ஸோ what we do is immediately அந்த லாயர் வந்து சிவில் லிட்டிகேஷன் லாயருக்கு ரிஃபர் பண்ணணும். ஓகே இமீடியட்லி. பட் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் அந்த கெப்பாசிட்டியோ அந்த காம்பிடென்சியோ இல்லாட்டி தட்ஸ் ஃபைன். அது உங்களோட பெட்டர் இல்லை. இப்போ நீங்கள் வந்து அந்த ப்ராப்பராக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் லாயருக்கு ஒரு லிட்டிகேஷன் லாயர் நீங்கள் அட்வைஸ் சொல்லணும். ஏன்னா கூடுதலாக பார்க்குறேன் என்னென்னு சொன்னால் நீங்கள் பில்டர் லாயருக்கு உடனே சொல்லிட்டீங்களேன்னு சொன்னால் மோர்கேஜ் வரையில்லையேண்டா இட்ஸ் த பிரீச் முதலே நடந்துட்டுது. ஆமாம். இப்போ கணக்கு அந்த பவர் ஆஃப் சேல்ஸ் நடக்குது ரைட். அது இந்த ப்ராசஸ் ஒருக்கா சொல்கிறீங்களா? இஸ் இட் லைக் ட்ரூ தட் நீங்கள் கோர்ட் ஆர்டர் வந்த பிறகு தான் பவர் ஆஃப் சேல் இப்போ பேங்க் வந்து லெண்டர் வந்து வீடை விற்கலாமான்ட்டு என்ன அந்த ப்ராசஸ்? ஸோ ஒரு காமன் ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. ஒரு வீட்டை விற்கணுமெண்டா கோர்ட் ஆர்டர் இருக்கணும் அல்லது கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லி. பட் த ட்ரூத் இஸ் நோ. ஒன்டாரியோவில் பவர் ஆஃப் சேல் என்று சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் அ கோர்ட் ஆர்டர். ஓகே இட்ஸ் பிளைன் அண்ட் சிம்பிள். இதை வந்து செல்ஃப் ஹெல்ப் ரெமெடி என்று சொல்கிறது அண்டர் த மோர்கேஜஸ் ஆக்ட். அதில் முக்கியமான இந்த சேல் பாட்டை தான் அது அந்த பவரை கொடுக்குது. ஸோ வசந்தில் இருக்கு என்ன பவர் ஆஃப் சேல். ஓகே பட் இட் டசன்ட் சே ஸோ யூ டோன்ட் நீட் அ கோர்ட் ஆர்டர் ஃபார் தேட். அதான் நோட்டீஸ் ஆஃப் சேல் அண்டு ஒரு நோட்டீஸ் ஒன்று உங்களுக்கு யூஸ்வலி ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் தான் லெண்டர் அனுப்புவீங்க. இதிலே கொண்டு லெண்டர் லாயர் நீங்கள் டிஃபால்ட் ஆகிட்டீங்க பேமெண்ட் செய்யலைன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பிவினா. இதுலேயும் 2-3 விஷயத்தை வெரி கிளியராக ஆடியன்ஸுக்கு இதை கன்சர்னாக நாங்கள் சொல்லணும். என்னென்னா அந்த ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டை போய் எடுக்காவிட்டால் ஓகேன்னு சில பேர் சொல்லிடுறாங்க. மிக பிழை. ஓகே சட்டம் என்ன சொல்லுதுன்னா நீ அதாவது லெண்டர் அனுப்பி இருக்கிறேன் என்று தான் சொல்லணும். அந்த ப்ரூஃபை காட்டினா மாட்டேன் அவர் அங்கே எடுக்கிறாரோ எடுக்கல வெரி கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் அதை போய் பிக்கப் பண்ணீங்களோ இல்லையோன்றது தேவையில்லை. ஓகே லெண்டர் ப்ரூவ் பண்ணோன்னா நான் அனுப்புனான் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல நம்பர் 1.
லெண்டர் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும் இந்த நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு? இப்போ இன்றைக்கு நான் மோகேஜை பே பண்ணலன்னா அடுத்த நாளே அனுப்பிவிடணுமா? நீங்கள் இப்போ it's a good question, but usually there is default in payments and இருக்குது ரைட். பாருங்க, மாதம் வட்டி காசு கட்டாட்டி ஒரு டிஃபால்ட் வரும். அது நீங்கள் இன்றைக்கு கட்டாட்டி நாளைக்கு, இன்றைக்கு டிஃபால்ட், நாளைக்கு 12 மணிக்கு பிறகு டிஃபால்ட், யூ டிஃபால்டட். People think if there's a 15 days notice, yeah, sure, right? You don't need to demand your payment. அதாவது உங்களோட பேமெண்ட் பவுன்ஸ் பண்ணிட்டேன்னு நான் சொல்லி கஷ்டப்படுறது தேவையில்லை. பட் 15 நாள் ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குன்னு சொன்னால் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு 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 ரீசனபிள் டைமில் நீங்கள் அதை க்யூர் பண்ணலாம். ஓகே. ஆனால் யூஸ்வலி அந்த 15 நாள் டைமுக்கு நீங்கள் நோட்டீஸ் கொடுக்குறோன்றது வந்து தட் இஸ் கால்ட் நான் பேமெண்ட் டிஃபால்ட் இல்லாத மிச்ச டிஃபால்ட்டுகளுக்கு. அந்த மிச்ச டிஃபால்ட் பண்ணுறது எப்படின்னு சொன்னால், நீங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டாத பிரச்சனைக்கு, மேலே உள்ள நீங்கள் செகண்ட் மோகேஜ்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் மோகேஜுக்கு நீங்கள் பேமெண்ட் செய்யலை, ப்ராப்பர்ட்டியை ஒழுங்காக மெயின்டைன் பண்ண இல்லை, உங்களோட ஹோம் இன்சூரன்ஸ் கேன்சல் ஆகிட்டுது என்று சொன்னால் இதை சொல்கிறது நான் பேமெண்ட் ரிலேட்டட் டிஃபால்ட்ஸ். சரியோ? இதுக்குத்தான் நோட்டீஸ் மஸ்ட் பி சர்வ்ட். அதாவது சும்மா நீங்கள் நோட்டீஸ்ன்றதை இமெயில் அனுப்பலாம், நீங்கள் லெட்டர் அனுப்பலாம், அனுப்பி சொல்லணும் இன்னென்ன டேட் 15 நாள் 20 நாள் தாரேன் லெண்டர் சொல்லணும். இதுக்குள்ள இதை க்யூர் பண்ணி எனக்கு ப்ரூஃப் பண்ணாட்டி then I will start the power sale process. Then the notice of sales goes. Okay. Right? Notice of sale 35 clear days கொடுக்கும். Right? Okay. 35 நாள் to bring it up to good standing. Usually we give 40-45 days. 45 days. அப்போ 45 நாள் அந்த நோட்டீஸ் பண்ணணும். ஒரு ஆவரேஜ் 35-45 டேஸுக்கு இடையில் நீங்கள் அந்த மோகேஜை டிஃபால்ட்டை வந்து திருப்பி காசை பே பண்ணி ஜீரோ பேலன்ஸுக்கு கொண்டு வந்தால் then the power of sale doesn't happen. Well, again, that's what people think. Okay. There's a technical part of that. Okay, so first of all, mortgage loan is very complicated. As sound is easy, but it's complicated. Now, okay. உங்களோட மோட்கேஜ் நோட்டீஸ் ஆஃப் சேல் இஷ்யூ பண்ண பிறகு இந்த மோட்கேஜை குட் ஸ்டாண்டிங்குக்கு கொண்டு வர என்று சொல்கிறது வந்து இந்த ரிலேட்டட் காஸ்ட், ரீசனபிள் காஸ்ட் அண்ட் அரேயாஸில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து அந்த அமௌண்ட்டை கொண்டு வச்சு நீங்கள் குட் ஸ்டாண்டிங் கொண்டு வரலாம். பட் பிக் பட் அந்த மோட்கேஜ் அந்த டேர்ம் இந்த டியூரேஷனில் இருக்கணும். ஸோ லெட்ஸே நீங்கள் 1 year உங்களோட மோட்கேஜ்னு சொன்னால் ஒரு 7-8 மாதம் நடக்க நீங்கள் குட் ஸ்டாண்டிங் கொண்டு வரலாம் சட்டப்படி. மோட்கேஜ் செக்ஷன் 22.1 or something. ஸோ அதில் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் குட் ஸ்டாண்டிங் கொண்டு வரதுக்கு அண்டர் த லா. பட் இது இந்த மோட்கேஜ் எக்ஸ்பயர்ட் ஆகிட்டுது, அதாவது மெச்சூரிட்டிக்கு வந்துட்டுது சொன்னால் now you are at the mercy of the lender. Either he may or may not extend பண்ணி குட் ஸ்டாண்டிங் கொண்டலாம், அப்படி இல்லாட்டி demand the entire amount. Okay. Because your default happened for maturity now. Wow. Yeah. So இப்போ another thing is இப்போ பவர் ஆஃப் சேல் இப்போ நாங்கள் வீடை விற்க போகிற வழியில் கடைசி நேரத்தில் காசை கொண்டு போய் கொடுத்து செய்யலாமா, இல்லை வீடை நிப்பாட்ட விற்காம படி செய்கிறது? நான் நினச்சிட்டு வந்த கொஸ்டின் எல்லாத்தையும் கேட்குறீங்களே, நல்ல நல்ல கொஸ்டின்லாம் கேட்குறீங்க. அகெயின் இட்ஸ் வெரி 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 குட் கொஸ்டின். சரியோ? இந்த கடைசி நேரத்தில் காசை கொண்டு வீட்டை காப்பாற்றலாம்ன்றது வந்து அந்த கடைசி நேரத்தை பற்றி கொஞ்சம் கதைப்போம். In Ontario, I'm just quoting because I'm licensed as a lawyer in Ontario. So Ontario சட்டத்திட்டத்தின்படி the case laws are well established. நீங்கள் ஒரு மோட்கேஜ் பவர் ஆஃப் சேல் பிரச்சனையில் இருக்கிறீங்களன்னு சொன்னால் ஓகே உங்களுக்கு செவரல் ரைட்ஸ் இருக்குது இதை கியூர் பண்ணி உங்களோட வீட்டை காப்பாற்றுறதுக்கு. ஆனால் அண்டர் த பவர் ஆஃப் சேல் நோட்டீஸ் ஒழுங்காக இஷ்யூ பண்ணி எந்தவித இஷ்யூவும் இல்லாமல் அவர் சட்டத்தை மதித்து நடந்து அவர்னு சொல்கிறது செகண்ட் மோகேஜியோ அல்லது ஃபர்ஸ்ட் மோகேஜியோ அந்த டிஃபால்ட்டில் இருக்க லெண்டரை அந்த வீட்டை ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் பாவிச்சு அக்ரிமெண்ட் பர்ச்சேஸ் சேலை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். அதாவது அக்ரிமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணியிருக்கு. ஓகே. பட் க்ளோசிங் வந்து 2 மாதம் இருக்கலாம், 3 மாதம் இருக்கலாம், 4 மாதம் இருக்கலாம். இட் டசன்ட் மேட்டர். ஓகே. ஸோ on the moment that they accepted the offer, the buyers, the borrowers or the homeowners, the previous owners, lost the right to redeem. That means that they lost the right to reclaim the asset, the security. வீடு இப்போ நாங்கள் பவர் ஆஃப் சேல் இப்போ நானும் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கீங்க, நாங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் செய்கிறாங்க பவர் ஆஃப் சேலுக்கு. ஸோ இப்போ நாங்கள் அந்த அக்ரிமெண்ட் ஏபிஎஸ்ஸை சைன் பண்ணி பாயருக்கு விற்றா
by homeowner doesn't have the right to redeem. No. So the last minute and சில பேர் கதைக்கிறது வந்து இந்த closing date. Okay. Closing date is it's just something. It's a procedural and formalities to exchange money and register to the title register director of titles order. Yeah, registry system. So அப்போ நீங்கள் APS சைன் வச்சோதையே you lost the right. இதை ஆக்சுவலி இது ரீசெண்ட் நாங்கள் செய்தாங்க ஒரு 3 years during COVID. Okay. One of my lenders in there, they specifically challenged on that. The sad part was the case laws were so clear and they spent a lot of money arguing this point and they lost it. Because we said, hey, we sold it, so closing la cancel பண்ணல. அது என்னன்னா இல்லை முக்கியம் வந்து பார்க்கணும் என்னன்னா அந்த வீட்டை வேண்டுனவர் வந்து ஒரு innocent buyer. Exactly. அவருக்கு எங்கிற பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லை. அதான் அது ஒரு certainty கொடுக்க வேணும். ஆனால் சில பேர் என்ன செய்கிறேன்னா அந்த ஸ்கெட்யூவல் ஏபிசி whatever you want to call it, ஒரு பவர் ஆஃப் சேல் ஸ்கெட்யூல் ஒன்று வச்சிருப்போம் எல்லாம். இந்த பவர் ஆஃப் சேல் ஸ்கெட்யூலில் வந்து சில ஏஜென்ட் மேலே அதை வாசித்து போட்டு என்ன நினைப்பினம்னு சொன்னால் அதில் இருக்குத்தானே எந்த விஷயத்துக்காகியும் இந்த டீலை கேன்சல் பண்ணி டிபாசிட் நாங்கள் திருப்பி தருவோம்னு சொல்லி அந்த கொஷனை வச்சு தான் இந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் செய்யலாம்னு சில பேர் அதை இன்ஃபார்ம் பண்ணுறது. let me clarify that because விஷயம் தெரிஞ்ச ஆக்கள் ஆடியன்ஸ் இருப்பினம் ரைட் செகண்ட் நோ திஸ் guy is saying something different, no it's on the clause and yeah right. அந்த clause வந்து லெண்டருக்கும் borrowerக்கும் இல்லை அந்த கான்ட்ராக்ட். அந்த ஏபிஎஸ் யாருக்குமே இருக்கும் the power of sale செல் பண்ற லெண்டருக்கும் பயருக்கும் தான். ஸோ borrower அதை இன்வோக் பண்ணிடலாது. இட்ஸ் a simple contract law, you are not privy to that contract. அப்போ இட்ஸ் comes under the discretion of the lender. லெண்டர் பாவம் பார்த்து செய்தால் தானே வெளியே at law borrowers don't have a right to redeem at the before registration, but they could do that before the home is being sold. இப்போ உங்களோட நீங்கள் ரியல் எஸ்டேட் செய்கிறீங்க உங்களுக்கு தெரிந்தானே ஏபிஎஸ் சைன் வச்சு ஃபேர்ம் அப் பண்ணோன்னு வீடு வித்தாச்சு. That's right. அவையில் இன்ட்ரஸ்ட்டில் வச்சுருக்கோம் ப்ரீவியஸ் செல்லர்ஸ் ரைட். இதே கன பேருக்கு தெரியல இல்லை. ஸோ now you got that. அப்போ இப்படி நடந்துருக்கு லைக் இப்போ லாஸ்ட் மினிட்ல லெண்டர் forgives and then the buyer is out of the picture. இப்போ என்ன இது வந்து இப்போ ஒரு ஆக்கள் சில பேர் என்ன அடிச்சு கேட்க பவர் ஆஃப் சேல் வீடு வேண்டி தாங்கன்னு சொல்லி அப்போ they need to be cautious, right? Very careful. It's a very complicated. You must read that power of sale schedule. You must read it with a lawyer. And இது வந்து typical transaction மாதிரி இல்லை, right? Where you're protected in certain things, but shadows and things will be in working condition. அப்படி first of all, no, nothing guaranteed. Nothing. You're taking it what you see, what you get. And மற்றது வந்து என்னன்னா எல்லாத்தையும் குட் கொஸ்டின். இந்த பவர் ஆஃப் சேல் இதை கொண்டு வந்தது எங்களுக்குள்ள பொதுவான ஆக்களுக்குள்ள ஒரு கன்செப்ஷன் இருக்குன்னு சொன்னால் இந்த பவர் ஆஃப் சேலில் நல்ல டீல் எடுக்கலாம் ரைட். இந்த பவர் ஆஃப் சேல்னா நல்ல டீல் பவர் சேல் ஹவுஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறதையும் பார்த்துருக்கேன், which is fundamentally wrong. Right. Okay. Like it's just wrong. Because as a real estate agent, if we work together on power of sale, end job வந்து try to get the best price for that property at market value, right? அதுக்காண்டி உதாரணத்துக்கு let's say if my lender tells me எனக்கு $800,000 பொறுக்கு mortgage இருக்கு, நீங்கள் $800,000க்கு மேலே விற்கலாம், ஆனால் $800,000 குறைச்சி விற்க வேண்டாம்னு சொன்னால் if the property's value is $900,000, it's my responsibility as a seller listing agent அந்த வீடு $900,000க்கு விற்கிறதுக்கு at market value. But the responsibility falls way before that. Right. Okay. Unganda responsibility, honest realtors, yeah, you got to be honest, right? I mean, that's not because you're honest realtors, but all the realtors must be. And the scope bande, it's a different scope, but you have to obey your client's instruction. Exactly. Adum viduvam. The Ontario la power of sale செய்யறதுக்கு strict rules and laws are there, case laws are there. Okay. சும்மா நீங்கள் அந்த let's say ஃபர்ஸ்ட் மோர்கேஜ்காரர் ஒரு பவர் சேல் செய்கிறாருன்னா ஒரு 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 ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 1 million, நான் மோர்கேஜ் கொடுத்தது 700,000, அப்போ 7 லட்சம் வந்தால் நான் காணமண்டு போட்டு ஏனோ தானோ ஒன்று விற்கலாம். Okay. Yeah. So I have many cases going against the first mortgage ஆக்களுக்கு நாங்கள் கேஸ் போட்டிருக்கிறோம். செகண்ட் மோர்கேஜ் என்ற கிளையன்ஸுக்கு நிறைய காசு வேற இல்லை. நீங்கள் you're under the first That's right. கண்ட சார்ஜஸ் எல்லாம் போட்டு செகண்ட் மோர்கேஜ் என்ற கிளையன்ஸுக்கு குறைச்சிட்டு சில பேருக்கு இல்லாமையும் போயிருக்குது. அப்போ borrowerக்கு சூ பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கும், நாங்கள் ஃபர்ஸ்ட் மோர்கேஜை சூ பண்ணி காசு வின் பண்ணியிருக்கிறோம்.
ஸோ அதுக்கு இப்போ ஆர்பிசி ஃபர்ஸ்ட் மோர்கேஜ் உங்களோட கிளையண்ட் வந்து செகண்ட் மோர்கேஜ் கொடுக்க நீங்கள் ஆர்பிசியை சூ பண்ணி வின் பண்ணிருக்கிறீங்க. Yeah, but usually RBC don't do that. Yeah, ஒரு example. But first mortgageல private lenders இருந்தா. Okay. Large private lenders and private mortgage So அவங்க corporations. ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்போ லைக்? Yes, so that's a good question. அந்த சேலை நாங்கள் மேக் பண்ணிக்க மேண்டட்டோரி நாங்கள் 2 அப்ரைசல்ஸ் எடுத்து அந்த ப்ராப்பர்ட்டியின் கரண்ட் மார்க்கெட் வேல்யூக்கு தான் ஓப்பன் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ண வேணும். ஓகே. தட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபால்ஸ் அண்டர் லெண்டர்ன்ற இது பொறுப்பு. ரியல்டர்டே இல்லை, லெண்டர் வேறு விதமான ஸ்கோப்புக்கு வரும். லெண்டர்ன்ற பொறுப்பு. அந்த லெண்டர் இதை ஒழுங்காக செய்து காசு மிஞ்சினா தேடி பிடிச்சி பொரோர்கிட்ட கொண்டே கையில் கொடுத்து ஒரு பேக்கேஜும் கொடுக்கணும். இதுதான் உங்களோட கணக்கு வழக்குகள் இப்படி தான் செய்தாங்களன்னு ஒரு பேக்கேஜ் கொடுக்க வேணும். அந்த பேக்கேஜில் எதுவும் பிழை இருந்தால் சேல் பண்ணி முடிச்சுட்டு சில பேர் பிழையாக வந்து சில ப்ரொஃபஷனல்ஸும் அட்வைஸ் பண்ணாமல் அவங்க பவர் சேலில் விற்றுட்டாங்க, ஒரு உனக்கு ஒன்றும் இல்லை எல்லாம் போச்சு தன்னுட்டு விட்டுட்டு இருப்பினாங்க. பட் ஐ திங்க் தட்ஸ் ராங் as well. அப்போ நீங்கள் உண்மையாக கஷ்டத்தில் அதை விட்டுருந்தா ஒரு லோரை நாடி நீங்கள் அந்த பேக்கேஜ் அந்த ஆஃப்டர் க்ளோசிங் பேக்கேஜ் ஒன்று கொடுப்பினா யூஸ்வலி கொண்டே கொடுக்காட்டி நீங்கள் டிமாண்ட் பண்ணலாம். அதை எடுத்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும் இந்த சேலை ப்ராப்பராக செய்திருக்கணுமாண்டு, அல்லது ஒரு இம்ப்ராவிடன்ஸ் சேலைன்னு நாங்கள் சொல்கிறது. அதில் எதுவும் பார்த்து நடந்திருக்கோன்னு சொல்லி ஏன்டா தங்களுக்குள்ள தாங்களே விற்று வேண்டி பேக்காட்டல் வேலையில் செய்கிறது சரியோ, அதுகளுக்கு we are specialists. So we have a couple of cases. We found out that that corporation, my client, எந்த client 3வது mortgage, முதலாவது mortgage இவர் 2வது mortgage முதலாவது வேண்டி போட்டு தங்களுக்குள்ளேயே வித்தது. அவர் வேறொரு தங்களோட ரிலேட்டட் கம்பெனிக்கு வந்து எம்எல்எஸ்ல போடாமல் விற்றுருக்கிறார். வித்து எந்த கிளையண்ட் 3வதுக்கு இல்லை காசு. இப்போ இவர் பவர் சேலில் போயிட்டு வந்துட்டு அப்புறம் யாரோ ரெக்கமெண்ட் பண்ணி இப்படி உங்களை மாதிரி நல்லவர் பெரியவர் ரெக்கமெண்ட் பண்ணி வந்தார். Then we looked at it and said, no, they undervalued the property for $150,000. Right. 4 வருஷமாக கேஸ் போய்க்கொண்டு இருக்குது. I think we are going to push it for trial if not, because we know for sure ஒரு ஃப்ராட் நடந்திருக்கு பேசிக்லி. ஏன்னா அந்த கம்பெனியில் வந்து இட்ஸ் பேசிக்லி அவன் ஒரே ஆக்கல. ஸோ தட் இஸ் ஸோ இப்போ இதில் ஒன்று முக்கியமாக அறிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் வந்து பவர் ஆஃப் சேல் என்று சொன்னால் இட்ஸ் நாட் லைக் யூர் கெட்டிங் அ டீல், ரைட்? தேர் ஆர் சம், ரைட், பட் யூர் ஆக்சுவலி தேர் இஸ் லாட் ஆஃப் ஸ்டிப்புலேஷன்ஸ் இருக்குது. மற்றது நீங்கள் வடிவாக ரீட் பண்ணி இந்த ஸ்கெட்யூல்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு தான் சைன் வைக்கிறேன். Yes, that's true. Power of sale and போய் ஜஸ்ட் போய் என்ற தமிழ் பாஷையில் சொல்ல போனால் போய் பாஞ்சு போய் மாயக்கூடாது, சரியோ? இட்ஸ் லைக் அ மாயை, இட்ஸ் லைக் அ மித். அந்த பவர் சேல் இதுகள் வேண்டிய கவனமாக இருக்கணும். அதுக்குரிய கொஞ்சம் நாலேஜ் உள்ள ரியல்டர்ஸையும் சூஸ் பண்ண வேணும் as a buyer, right? And also எப்போவுமே ஒரு லாயரோ லீகல் அட்வைஸ் என்று வரைக்கல இது ஒரு காமனாக சொல்கிறேன்னு சொன்னால் கிளையண்ட் நீங்கள் எப்படியான நாலேஜான ஆக்களாக இருந்தால் கூட உங்களோட சட்ட வல்லுநர் வந்து இண்டிபெண்டாக நீங்கள் சூஸ் பண்ண வேணும். இண்டிபெண்டாக தான் நீங்கள் அவர்கிட்ட அட்வைஸ் கேட்கணும். அந்த இண்டிபெண்டன்ஸையை நீங்கள் லூஸ் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால், அதாவது இன்னொரு ரெஃபரல் சோர்ஸோ அல்லது வேறு யார்ட்டையும் இன்ஃப்ளூயன்ஸில் வரைக்கல வாட் ஹேப்பன்ஸ் அந்த இண்டிபெண்டன்ஸி இல்லாமல் போயிடும். அப்போ நான் ஒரு ஆள் ப்ரிஃபர் பண்ணுறேன்டா இப்போ சொல்ல ஓகே டீலை பிரேக் பண்ணக்கூடாது டினேஷ் கிளையண்ட் தானே என்று செய்யக்கூடிய சான்ஸ். You nailed it. That's why நீங்கள் அப்ரோச் பண்ணக்கே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் when you refer the clients that you even உங்களுக்கு திருப்பி மாதிரி சொன்னேன் நான் அந்த கிளையண்ட்டை ஒருக்கா ஃபீட்பேக் கேளுங்க என்ன நடந்தேன்னு சொல்லி. சில விட உங்களை பற்றி நான் எதுவும் சொல்லிட்டுனோ தெரியாது வேணும்னு சொன்னால் அந்த இண்டிபெண்டான ஒரு அட்வைஸ் கொடுத்து பழகிறது தான் எங்கண்ட ஆஃபீஸின் கடமை. அதால் எங்களுக்கு அந்த உண்மையாக சொல்ல போனால் அந்த டிரான்சாக்ஷன் ரியல் எஸ்டேட்லேருந்து நான் விரும்பி வெளியில் வந்ததுக்கும் காரணம் அதுதான். என்னென்னு சொன்னால் யூ கேனாட் ஹேவ் 3 masters. Okay, you can have only 1 master. அந்த வேர்டு இப்போ யூஸ் பண்ணக்கூடாது போல இருக்கு. பட் the point என்னன்னா நீங்க ஸ்பெஷலைஸ். I work for the client. If the client is a numbered company, the numbered company is my client. Right? It's very simple. ஸோ அது மாதிரி அந்த கிளையண்ட பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் முன்னுக்கு போகணும். முதலாவதாக ஒரு பொரோவர் வந்துட்டார்ன்னு சொன்ன ஒரு பவர் ஆஃப் சேல் சிச்சுவேஷனில் அந்த பொரோவர் எந்த டேட்டா பேஸில் கான்ஃப்ளிக்ட் ஆகிறாரா இந்த எக்ஸிஸ்டிங் கிளையண்ட் லெண்டர்ஸோட முதல் பார்ப்பேன். அது க்ளீன் அண்ட் சொன்னோன்னு தான் இவரை நான் எடுப்பேன். இல்லாட்டி கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். தட்ஸ் கரெக்ட். ஸோ அப்போ அந்த பொரோவர் எடுத்து நாங்கள் எத்தனையோ டீல்ஸை வந்து வீட்டை காப்பாற்றி கொடுத்துருக்குறோம்.
It's some creativity you need it in order to அவருக்கு இப்படி சப்போர்ட் பண்ணலாம் அந்த டியூரிங் தட் டைம் அண்ட் சும்மா பிளேட்டன்ட் ஒரு ஒரு ஏதோ தானே ஒரு டிஃபென்ஸை ஃபைல் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்க வேணும். Then we use all the experts like you to assess it, and then we provide a kind of a collaborative service for that and the client. இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க அந்த $300 strategy sessionல தான். It's very valuable and it really works. And then like in no time, like people like it's that. It's been saving me a lot of time. எனக்கு கணக்கு different litigations-க்கு ஆக்கள் கால் பண்றவ. அப்ப நான் normally இந்த regular lawyers refer பண்றேன், but they're not giving the proper answers. So இப்பொழுது நான் அண்ணா தான் refer பண்றேன். It's and I'm not a regular lawyers-க்கு பண்ணுங்க. எல்லா lawyers-உம் வந்து very experts in their own field, right? Exactly. அப்ப நான் இப்ப போய் கிரிமினல் லோ பற்றியோ எம்ப்ளாய்மெண்ட் லோ பற்றியோ இன்ஜுரி லோ பற்றியோ நான் கதைக்க மாட்டேன். பிகாஸ் ஐம் அ லாயர் டூ. பட் அதில் நான் சொல்லுவேன் எனக்கு இதில் எக்ஸ்பர்ட் இல்லை, பட் எந்த எக்ஸ்பர்ட்டில் நான் எக்ஸ்பர்ட். இட்ஸ் வெரி சிம்பிள். அப்போ அது மாதிரி தான் நீங்கள் சொல்கிறது வந்து டிரான்சாக்ஷனல் லாயர்ஸுக்கு யூ ரிஃபர். பட் வென் இட் கம்ஸ் டு த பர்வியூ ஆஃப் அ பிரீச், அதாவது அக்ரிமெண்ட்டில் ஒரு பிரச்சனை வந்துட்டு அல்லது மோர்கேஜில் ஒரு பிரச்சனை வந்துட்டு சொன்னால் தென் I'll take over and then we do the litigation part of it. இதை பற்றி உண்மையாக நாங்கள் கதைச்சு கொண்டே போகலாம். வேறு டாபிக்ஸ் ப்ளீஸ் நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்னத்தை பற்றி கதைக்கணும்னு சொல்லி நான் பிகே அண்ணா திருப்பி கொண்டு வந்து ஒரு டாபிக்ஸ் பை டாபிக்ஸ் நாங்கள் we can dive into it. Very good. இது ஒரு பெரிய ஒரு கடல். ஆமாம், சரியோ. ஸோ all I say is தினேஷுக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ்களை மோர்கேஜ் பவர் சேல் மோர்கேஜ் ரிலேட்டட் இந்த சுத்துமாத்துகள் இந்த டைட்டில் ஃப்ராடுகளை பற்றி உங்கள்கிட்ட இருந்தால் இவருக்கு அந்த பர்டிகுலர் கொஷின்ஸ் அனுப்புங்க. இன்னொரு செஷனை வந்து நாங்கள் வெரி டார்கெட்டடாக ஒரு சர்ஜிக்கலாக செய்தால் பிரயோஜனமாக இருக்கும். ரைட்? அண்ட் I take this time to thank you for the opportunity. No problem. And it's been a long time since I we've been on like this. You probably don't know my history, but some of the viewers probably recollect 20 years ago. So thank you again. No problem. இப்பொழுது we have some like just fun questions. It's called the rapid fire round. Okay. So உங்களோட favorite Tamil and English food? English food is steak. Steak, okay. Yeah. Traditional. Medium. And Tamil food வந்து என்ன இதை சொல்லாட்டியும் பிரச்சனை, சோறு மாட்டுறச்சிக்கிறீங்க. Okay, அப்போ சொன்னீங்க நல்லா சமைப்பீங்களே. Yeah. நல்லா சமைக்கணும். உங்களோட ஒரு 20-year-old செல்ஃபுக்கு ஒரு லைஃப் அட்வைஸ் கொடுப்பீங்கன்னு சொன்னால் என்னவா இருந்திருக்கு? That's a very good question, and I think it's buy real estate. If you cannot or if you don't want to do that, make sure know the difference between saving and investment. Okay. So you have to grow your money. And 20 வயசுல எனக்கு நான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சில இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து நான் அப்போ எங்களுக்கு சப்போர்ட் இல்லை. ஓகே. இப்போ உள்ள யங் ஆக்களுக்கு அந்த சப்போர்ட் நெட்வொர்க் கூட இருக்குது. ஆமாம். ரைட்? We were alone at that time in the 90s. இப்போ the families established. Yeah, but invest, grow the money. Anything. Stocks, TFS, ERS, it doesn't matter. Buy real estate or private mortgages, investment, that's what we do. But make the money grow. Okay. உங்களோட ஃபேவரட் புத்தகம்? புத்தகம் வந்து சொன்னால் நான் உண்மையாக சொல்ல போனால் புத்தகம் பெருசாக வாசிக்கிறேன் இல்லை. பட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒன் புக் தட் ஸ்ட்ரைக்ஸ் ஹை ஸ்கூலில். இட்ஸ் கால்ட் அனிமல் ஃபார்ம். ரைட்? இட்ஸ் an I think oval that concept. Okay. அது இப்போவும் அது வடிவா ஒர்க் பண்ணும். இருந்தால் எடுத்து படியுங்க. இட்ஸ் கால்ட் அனிமல் ஃபார்ம். யா, ஜார்ஜ் ஓர்வெல், ஐ திங்க் தி ஆத்தர். ஓகே. உங்களோட ட்ரீம் ஹாலிடே லைக் போயிருக்கலாம் இல்லை போக விரும்பினது? தான் கேட்கணும். பட் எனிவே ட்ரீம் ஹாலிடே வந்து I want to go to Bora. Nice. And the final question வந்து someone like you would like to have lunch with. It could be someone இப்போ present இருக்கிறார்கள் அல்லாட்டி someone in the past. Someone in the past means they're gone. They're gone. Like they're gone. It could be anyone historically அல்லது இப்போ I think I probably want to have lunch with Rajaratnam. Okay. The billionaire investor. Yes. With jail and stuff like that. Yeah, I want to have a lunch with him, yes. Right. Hedge fund. Yeah. Amazing. There's a lot to learn from him, yeah. Amazing.
தேங்க்யூ அண்ணா. thank தேங்க்யூ you ஃபார் very much. கமிங். ரைட், நிச்சயமாக பிகே அண்ணா திருப்பி இருக்கா கூப்பிடணும் தான். ஏனெண்டா we can talk about these things. கன பேர் இப்போ இந்த litigation, ரைட், mortgage enforcement ரெண்டு பக்கம், ரைட், people லூஸ் பண்ணியிருக்கிற மணி ஆன் த லெண்டிங் சைட், ரைட், அண்ட் unlawfully evict பண்ணப்பட்டு வீடுகள் வில் பட்டிருக்கு ஆன் த கன்சூமர் சைட், ரைட். ஸோ Yes, absolutely right. There's tons of questions I think you probably will get, and we will organize it, and I'm pleasure to come back again. Thank you. awesome. கடைசியாக அண்ணா என்னென்று எங்களோட நேயர்கள் உங்களை ரீச் பண்ணலாம்? I think the easy is they can email me, Okay. PK, easy, at kandiah.com. It's KANDIAHLAW.com. Okay. PK at kandiah.com. That's my email. So I'm very receptible to the email. அப்போ email அனுப்புனா உடனே பதில் வரும். But most of the people have our number 416-333-1001. and உங்களோட ஆஃபீஸ் வந்து ஸ்கார்போவில் இருக்குது. Yes, and make sure you call, you leave a message. அதான் எல்லா ஆடியன்ஸும் சொல்கிறது, when you call, leave a detailed message. Don't expect to answer the phones. Thank you. தேங்க்யூ அகெயின். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி எங்களோட கோல் இந்த வருஷம் முடியக்கிறையில் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறதுக்கு. தேங்க்யூ அகெயின். அடுத்த சண்டேல இன்னொரு எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன்.